முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, திருச்செந்தூரிலிருந்து உன் அப்பன் முருகன் உனக்காகவே அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய இந்த வெற்றி விபூதியை அனுப்பி வச்சிருக்கேன். என் விபூதியை தொட்ட உனக்கு எல்லா விஷயங்களும் நீ ஆசைப்பட்டது போலவே உன் கைகளில் வந்து சேர்ந்துடும். இனிமே நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையில் எதை எப்போ எப்படி சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் செய்வேன்னு சொன்னேன் அல்லவா? இதோ உனக்கு நிழலாக, நீ விடும் மூச்சு காற்றாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத அற்புதத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். ஏதாவது ஒரு விஷயத்த எப்படி செய்கிறது, எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது கண்ணை மூடி இந்த முருகனை மனசில் நினச்சிக்கோ. உன் மனசாட்சியாக நான் வந்து நீ என்ன செய்யணுங்கிற தெளிவை உனக்கு கொடுத்து கண்டிப்பாக உனக்கு வழிகாட்டுவேன். உன் மனசில் இருக்க குழப்பங்கள் எல்லாம் அந்த மேக மூட்டம் போல விலகி போயிடும். மேகம் ஒரு இடத்துல கூட்டமாக மூட்டமாக சேர்ந்து நிற்கும். அப்போது சூரியனை மறைச்சிடும். அதே போல் உன் மனசில் இருக்க குழப்பங்கள் எல்லாம் மேகமூட்டமாக கூடி நின்று உன் வெற்றியை மறைக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். இப்போதே உனக்கு இருக்கிற குழப்பங்களை எல்லாம் மேகத்தை போல விலக்கி வச்சு நீ வெற்றி பெறுவதற்கான தெளிவான பாதையை காட்டுறதுக்காகவே வந்திருக்கேன். உன்கிட்ட எதுவும் இல்லை, உன்னால் எதுவும் முடியலைன்னு நீ ஒருபோதும் கலங்காதே. ஒன்று போச்சுன்னா திரும்ப அதற்கு பதிலாக 9 கொடுக்கும் வல்லமை எனக்கு உண்டு. நீ எதை இழந்தாயோ அதை விட பெருசாக பேரின்பத்தை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு என் கைகளை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாலே நான் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தி கொடுத்துருவேன். நீ போகிற வாழ்க்கை பயணத்தில் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். தளர்ச்சியை தாண்டி உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய போகிறேன். நீ சிந்துற ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீணாக போக விட மாட்டேன். உன் பொறுமையையும் நேர்மையையும் செதுக்கி கூடிய சீக்கிரம் வெற்றி கிரீடத்தை உன் தலையிலையும் நான் சூட்டத்தான் போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா, அன்போட, நேர்மையா உனக்கான செயல்களை செஞ்சுக்கிட்டே இரு. சோதனைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து கலங்க வேண்டாம். அறத்தின் வழியில் நின்று எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக முன்னேறு. நீ போகும் பாதையில் உனக்கு எல்லாமுமாக நான் வந்து நிற்கிறேன். உன் கைப்பிடிச்சு வழி நடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். நீ கீழே விழுந்த இடத்திலிருந்தே உன்னை தூக்கி பிடிச்சு உனக்கான வெற்றி கோட்டையை நான் உருவாக்குவேன். உன் வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. இப்போது நீ அனுபவிக்கிற தோல்விகள் எதுவுமே உன் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளியாக இருந்துடாது என் செல்லமே. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நான் ஒரு பிரம்மாண்டமான அத்தியாயத்தை உருவாக்க போகிறேன். உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உனக்கான மன உறுதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து கண்டிப்பாக நான் உன்னை தூக்கி பிடிப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்க தான் வந்திருக்கேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் செய்கிறேன். உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான சந்தோஷத்தையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன்றத உனக்கு சூசகமாக சொல்லுவதற்காகவே அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த விபூதியை தொட சொன்னேன். யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக அதையே யோசித்து கவலைப்பட்டு உன் வாழ்க்கையை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். உன்னை சுற்றி இருக்க இந்த உலகமும் அதில் இருக்க மனிதர்களும் 1000 பேர் 1000 விதமாக பேசுவாங்க. ஆனால் உன் செவிகள் மற்றவங்க பேசுகிறத கேட்க வேண்டாம். இந்த அப்பன் முருகனின் வார்த்தைகளை மட்டும் நம்பிக்கையோடு கேட்கட்டும். உன் கால்கள் உன் இலக்கை நோக்கி மட்டுமே நடக்கும்படி நீ உறுதியாக இருந்துக்கோ என் செல்லமே. யாருடைய பேச்சிலும் மயங்கி உன்னுடைய வேகத்தை குறைச்சிக்காதே. உன் வேலையில் மட்டும் நீ முழு கவனத்தையும் செலுத்து. உன் உழைப்பு தான் உனக்கான உயர்வை கொடுக்கும். உன்னுடைய முயற்சி தான் உனக்கு சிறந்த வழித்துணையாக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. தேவையில்லாத குழப்பங்களையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கான லட்சிய பாதையில் துணிஞ்சு முன்னேறு. நீ செய்யும் செயல்களில் நேர்மை இருக்கும்போது, உண்மை இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி உன்னை வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. முடிஞ்சு போன நேரத்தை நாளை நினச்சி கவலைப்படாமல் இன்னைக்கு நடக்க வேண்டிய வேலைகளை பாரு. இன்னும் வரவே வராத நாளை பற்றி
இன்னைக்கு நீ பயப்படுறதுனால எதுவும் மாற போகிறதில்ல. நாளைக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதை இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு உன் கையில் இருக்க இந்த நொடியை, இந்த நிமிஷத்தை உனக்கு சொந்தமாக சந்தோஷமாக நீ வாழ்ந்து விடு. உன் வாழ்க்கையில் நான் உன் கூடவே இருந்து உனக்கான முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுத்துறேன். தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையற்ற விஷயங்களையும் தூக்கி போட்டுட்டு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழத் தொடங்கு. உன்னுடைய வியர்வை துளிகள் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக உனக்கான வெற்றி கனியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என் செல்லமே. காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் உழைப்புக்கு அடிபணிஞ்சு தைரியமாக துணிஞ்சு நில்லு. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு நிழலாக நானே இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வேலாகவும் மாறப்போகிறேன். உனக்கு நிழலாகவும் வழிகாட்டும் வேலாகவும் நான் இருக்கும்போது நீ தோல்விகளை கண்டு சோர்ந்து போகாதே. இன்னும் இன்னும் உன்னை அதிபுத்திசாலி ஆக்குவதற்காகவே நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது தோல்வியை பார்த்து துவண்டு போகாதே. நீ அடைகிற தோல்விகளிலும் கூட நான் உனக்கான ஒரு புது வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் என் செல்லமே. ஒவ்வொரு தோல்வியிலும் உனக்கான ஒரு நல்ல வாய்ப்பு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சு உன் வாழ்க்கையை மாற தயாராகு. என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொள்ளும் துணிச்சல் உனக்குள்ள இருக்கட்டும். ஏன்னா எந்த அளவுக்கு துணிச்சலும் தைரியமும் கொண்ட பிள்ளையாக நீ இருக்கியோ அந்த அளவுக்கு வாழ்க்கை உனக்கான வெற்றிகளை கொடுக்கும் என் செல்லமே. தடைகளை எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத. தளராத மன உறுதியோட உன் முயற்சிகளை மட்டும் நீ செஞ்சினா போதும். தோல்வியை தாண்டி நான் உனக்கான வெற்றியை கொடுத்துருவேன். தோல்வி என்பது அனுபவத்தின் வாசல்தான். அந்த அனுபவத்தை நீ அனுபவிக்கும் போது தான் அடுத்து வெற்றி பெறதுக்கு என்ன செய்யணுன்ற புரிதல் உனக்கு வரும். உனக்கான வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. தோல்வியை கடந்து வேகமாக போ. நான் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்திலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறேன். உனக்குள்ளேயே நான் இருக்கும்போது என்னை எதற்காக வெளியே தேடிக்கிட்டு இருக்க? உன்னை நீ நம்பு. உனக்குள் இருக்கும் சக்தியை உணர்ந்துகள். மனசுக்குள்ள இருக்க பயத்தை தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு புறப்படு. தடைகள் எல்லாமே நீ வெற்றி பெறுவதற்கான படிக்கட்டுகள் தான்றதை புரிஞ்சுக்கோ. தடைகளையே படிக்கட்டுகளாக மாற்றி அதன் மீது ஏறி போய் நீ வாழ்க்கையை ஜெயிச்சிடுன்னு செல்லமே. உன்னுடைய நேர்மையான உழைப்பிலும் தளராத உறுதியிலும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக நிற்பேன். உன் நம்பிக்கை தான் என்னுடைய வேல். இந்த வேலின் மூலமாகவே நீ நம்பின விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துறேன். கூடிய சீக்கிரம் உன்னை சிகரத்தில் ஏற்றி உட்கார வச்சு வெற்றியையும் உனக்கானதாக உன் கைகளில் கொண்டு வந்து தந்துடுறேன். உன்னுடைய இலக்கை அடைகிற வரைக்கும், நீ நினச்சது நல்லபடியாக நடக்கிற வரைக்கும் எந்த விஷயத்தையும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். உன்னுடைய திட்டங்கள் என்ன, நீ என்ன செய்யணும்னு நினச்சிருக்கண்டு எதையுமே யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதே. காற்றுக்கு தெரிந்த ரகசியம் காடெல்லாம் பரவி விடும். அதே போல் மற்றவங்ககிட்ட நீ சொல்கிற நல்ல விஷயங்கள் எல்லார்கிட்டையும் பரவி யாராவது ஒருவருடைய கெட்ட எண்ணங்கள் மூலமாக அது உனக்கே தடையாக தடங்களாக வந்து சேர்ந்துடக்கூடாது. அதனால தான் நல்லதை எதையும் யார்கிட்டையும் சொல்ல வேணாம். அமைதியாக பொறுமையாக அதை உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நல்லது நடந்த பிறகு அதை மற்றவங்ககிட்ட சொன்னால் போதும்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ பறிக்க போகிற வெற்றி கனியை பார்த்து இந்த உலகம் வியக்க தான் போகுது. நல்ல கனியாக மாறுற வரைக்கும் நீ செடியாக மரத்துக்குள்ளேயே ஒளிஞ்சிரு. அதாவது வேர் என்பது பெரிய மரமாக மாறுற வரைக்கும் கண்ணுக்கு தெரியாது. சில மரங்கள் சில வயசை கடந்து ரொம்ப வருஷம் ஆன பிறகுதான் அதனுடைய வேர்கள் நல்லா முத்தி போய் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதே போல தான் உன்னுடைய உழைப்பும் சத்தம் இல்லாமல் நடக்கட்டும். உன் முயற்சிகளும் அமைதியாக நடக்கட்டும். நீ மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று ஜெயிச்ச பிறகு நீ அதுக்காக பட்ட கஷ்டம் என்னன்னு வெளியே தெரிஞ்சா போதுமே செல்லமே. நல்ல நிலைமைக்கு வளர்ற வரைக்கும் உயர்ற வரைக்கும் உன்னுடைய வேரானது உழைப்பானது முயற்சியானது மண்ணுக்குள்ளேயே ரகசியமாக இருக்கட்டும். நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன்னு நீ விளம்பரம் தேடாதே. வெற்றியை மட்டும் தேடு. கண்டிப்பாக நான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் வந்து சேர்ப்பேன். நீ செய்ய போகிற அறுவடை
இந்த உலகத்தை அதிர வைக்கும்படி இருக்கட்டும். என்ன நடந்தாலும் நீ கலங்க வேண்டாம். இந்த அப்பன் முருகன் நிச்சயம் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன்னு நம்பு. என்னுடைய வேல் உனக்கு துணையாக இருக்கும்போது, என்னுடைய அதிர்ஷ்ட விபூதி உன் நெத்தியில் இருக்கும்போது உன்னால் தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே இருக்காது. கண்டிப்பாக நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துட்றேன். உனக்கென ஒரு தனி பாதையை அமைச்சிக்கிட்டு தனி வேகத்தோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. மெதுவாக நீ நடந்து போனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒருபோதும் பின்வாங்காதே. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் இலக்கை அடைவதற்கு வழிகாட்டுவேன். தடைகளும் பிரச்சனைகளும் எத்தனை வந்தாலும் அதை தாண்டி நான் உன் கைகளில் வெற்றியை கொடுத்துட்றேன். விடாமுயற்சி ஒன்றே உன்னை சிகரத்தில் ஏற்றக்கூடிய மிகப்பெரிய விஷயன்றதை புரிஞ்சுக்கோ. ஆறுபடை கொண்ட இந்த அப்பன் முருகன் உன் 6வது அறிவில் உனக்கு துணையாக இருப்பேன். இன்னும் நீ வெற்றிகளை பெறதுக்கும் மிகப்பெரிய ஆளாக உருவாவதற்கும் நான் நிச்சயம் உனக்கு வழி காட்டுவேன் என் செல்லமே. தோல்விகளை கண்டு நீ துவண்டு போகாதே. நான் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி கிடைச்சே தீரும். சத்தமான இந்த உலகத்தில் உன் மனசு என்ன சொல்லுதோ, உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அந்த மனதின் குரலை கேட்க பழகு. ஏன்னா ஊரில் உள்ளவங்க 1000 பேர் 1000 விஷயம் சொன்னாலும் அதில் அவங்களுக்கு சாதகமானதும் அவங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதும் அவங்களுக்கு லாபமான விஷயங்களும் தான் நிறைய இருக்கும். ஆனால் உன் மனசாட்சி மட்டும்தான் உனக்கான நல்லதை சொல்லும். அதனால் குழப்பங்கள் வரும்போதும், கவலைகள் வரும்போதும், கஷ்டங்கள் வரும்போதும் அமைதியாக உன் மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டினா எதை எப்படி செய்யணுன்ற விடைகள் உனக்கு புரிய வரும். புற இருளை விட அக இருளை நீக்குவது தான் உண்மையான ஞானம். முதல்ல உன் மனசில் இருக்க இருளை விரட்டு. வாழ்க்கையை தெளிவாக வச்சுக்கோ. உன் பொறுமையே உனக்கான பலமாக மாறட்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் மௌனமாக இருந்து உன் வாழ்க்கையை நீ அழகாக ஜெயிக்கணுமே செல்லவே. பயப்படுறதையும் பதட்டப்படுறதையும் முதல்ல நிறுத்திட்டு என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. நீ அமைதியாக இருந்தாலே நான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துருவேன்.